இருக்கிறதுலே சந்தோஷமான ஃபங்க்ஷன் அது மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் இந்த சாங்லாம் இல்லைன்னா எப்படின்னு கேட்குற அளவுக்கு ஹிட்டான ஒரு 5 தமிழ் சினிமாவை சேர்ந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் சாங்ஸை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது வேட்டை படத்தோட சாங். ஒரு அண்டர்ரேட்டட் சாங் லிஸ்ட்டுன்னு எடுத்தோன்னா அதில் இந்த சாங் நிச்சயமாக இருக்கும். இதோட பீட்ஸு லிரிக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு லைன் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சாங்கை யாருமே பெருசாக கொண்டாடினதில்லை. இந்த ஒரு சாங்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன். என்ன மாதிரி யாராவது ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வந்து இந்த ஒரு சாங். இந்த சில்லுன்னு ஒரு காதல் படமாவும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து எல்லா சாங்ஸுமே பயங்கரமா இருக்கும். அதுவும் முன்பேவா சாங்லாம் இன்ன வரைக்குமே நின்று பேசும். அந்த ஒரு முன்பேவா சாங்க்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அது அளவுக்கு இல்லைனாலும் அதை டச் பண்ற அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இந்த ஒரு சாங்க்குமே இருக்கு. இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராம்ல ஒரு மேரேஜ் ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த சாங் யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க யாரும். இந்த ஒரு சாங்கை கேட்கும் போதெல்லாம் என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி உங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது ஆனந்த தாண்டவம் படத்தோட சாங். மேரேஜ் சாங்ஸ்னு ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சாங் பேசலைன்னா எப்படி? மேக்ஸிமம் வந்து எல்லா சாங்ஸ்லையுமே 2 பேரோட சந்தோஷத்தை தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு கணக்கான்கிறேன் சாங்ல மட்டும்தான் ஒரு மேரேஜ்னா அந்த மணப்பெண் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பா, அவளோட கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுவாங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பாட்டுல வந்த ஒவ்வொரு லிரிக்ஸையுமே பார்த்து பார்த்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு சாங் இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதுக்கு இந்த ஒரு லைன் தான் காரணம். அவ்வளவு அழகா இருக்கும். கணக்கான்கிறேன் சாங்ஸுக்கு ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது மனிதன் படத்தோட சாங். பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திகிச்சு வானந்தா. உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படங்கள்ல இந்த ஒரு படம் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை விட இந்த ஒரு சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஒரு மேரேஜ்ல என்ஜாய் பண்ற மாதிரி கற்பனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெட்செட்டை மாட்டிட்டு கண்ணை மூடிட்டு இந்த ஒரு பாட்டை போட்டு விட்டீங்கன்னா போதும். இதோட பீட்ஸ், லிரிக்ஸ், அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் எல்லாமே கலந்து உங்களை ஒரு வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போகும். இந்த சாங் யாராவது ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா பார்க்க போறது அலைபாயுதே படத்தோட சாங். நம்ம மணிரத்னம் ஐயாவை மேரேஜ் சாங்ஸ்னு வந்துட்டு யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு அலைபாயுதே படத்துல இந்த ஒரு சாங்கை வச்சு இன்னொருக்கு ஃபேன்ஸ் ஃபேவரட் ஆக்கி வச்சிருக்காரு. இன்ன வரைக்குமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு டான்ஸ் குரூப் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க முதல்ல சூஸ் பண்ற சாங் இந்த யாரோ யாரோடி சாங் தான். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல இந்த ஒரு சாங் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அலைபாயுதே படத்துல வந்து இந்த யாரோ யாரோடி சாங்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சாங் ரொம்ப பிடிச்சதை நான் விட்டுருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.